இந்த தெய்வீக பொருந்திய கலசம் அந்த அமரத்தில் அவன் மேல் மலையாளம் பெற்றவரும் ஏழனை கூட மந்திரஜாலம் மந்திரஜாலம் குடும்பத்தை குடும்ப சக்தி கோகின்ற ஜாலம் சுதமர ஏஜாலம் மோடி எடுத்தல் மோடி எடுக்கக்கூடிய வைத்தல் என்று சொல்லக்கூடிய பெற்ற வளம் அனைத்தும் அந்த கண்ணன் என்ற அரக்கனாகப்பட்டவன் அந்த தெய்வீக கலசத்திலே ஏன்னா அந்த மலையாள மகனுடைய தெய்வீக கலசத்தில் தன் உயிரியை பணியம் செய்திருந்தான். அந்த தெய்வீக கலசத்தையே இறுதி மொழியை வைக்கிறான். ஏன்னா 4 மொழி வச்சாச்சு. இறுதி மொழியாக இந்த தெய்வீக கலசத்தை வைக்கின்றார். தயவு செய்து அமைதியாக கண்டுகளிக்குமாறு கேட்டிருக்கோம். வாய்ப்புக்கு நன்றி. 5வது மொழி இறுதி மொழி கலச மொழி. அவன் பெற்ற வரத்தை அந்த தெய்வீக கலசத்திலே பதிவு செய்தான். தெய்வா அப்படி இருக்கும் பொழுது உன் கணவன் கிளத்தொட்டு எடுக்கக்கூடிய நேரத்தில் உன் கணவன் மூச்சாகி கீழே விழுந்து விட்டான். உன் கணவன் இறக்கவில்லை. தெய்வா அந்த தெய்வீக சக்தி இருக்கக்கூடிய கலசத்தை எடுக்கக்கூடிய சக்தி உனக்குத்தான் இருக்கிறது. தெய்வா நம்பினோர் கெடுதவில்லை. 4 மர தீர்ப்பு அமர்த்தவனை மனதில் நினைக்கோள், அம்மனை நினைத்துக்கோள். அந்த தெய்வீக கலசத்தை போ எடுத்துவிடு. உன்னை மூட வைக்க நாளிகைக்குள் அந்த தெய்வீக கலசத்தை எடுக்காவிட்டால் உன் சிறந்தாகப்பட்டது 1000 தொக்குநூறாக போக வேண்டும் என்று மந்திரத்தை ஜெபித்திருக்கிறார் அந்த கண்ணன் என்ற. அது மட்டும் கிடையாது, உனது மாமியாரை பாதாளத்தில் அடைத்தாரே இப்போது அகோர பத்திரை காலியாக உருவெடுத்துக் கொண்டு கொண்டிருக்கிறார்.
அவள் என்ன செய்வாள் என்று எனக்கே தெரியாது. அவள் ஆவேசத்துடன் இருக்கிறாள், காத்து கொண்டிருக்கிறாள். அவளை அந்த கண்ணன் அரைக்க உயிர் வாழ வேண்டும். போ போ போ. என்ன என்னுடைய கணவர் இறக்கவில்லையா? உயிரோடு இருக்கிறாரா? இறைவா, அப்படி என்றால் நீங்க உரைத்த பிரகாரம் இந்த உயிருள்ள கலசத்தை நானே எடுக்கின்றேன். ஐயா, இந்த உயிருள்ள கலசத்தை நானே எடுக்கின்றேன். ஐயா, நான் சரியா கேக்கல. இந்த உயிருள்ள கலசத்தை நானே எடுக்கின்றேன். ஐயா, சரியா கேக்கல. இந்த உயிருள்ள கலசத்தை நானே எடுக்கின்றேன். உயிருள்ள கலசத்தை நீ எடுக்கிறியா? காது கேக்குதா இல்லையா? உயிருள்ள கலசத்தை நீ எடுக்கிறியா? பாஞ்சாடி கணவன் எடுக்கிற வந்து ரத்த ரத்த ரத்தமா வண்டி எடுத்து செத்தானே. அவன் கூட மாறி உனக்கு இந்த கண்ணன்காரு கூட மேல பயம் வரல. மடி எடுக்கிறேன் மழைக்காலை பெற்று திருக்குடிய போட்ட திருக்கி எடுக்கிறியா? போடிய எடுக்கிறியா? அண்ணன் ரெண்டு பேருக்கு நரம் தலைச்சியா? அப்பா மேல வைக்கிற போது எடுக்கிறனால எவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கட்டும். ரெண்டு பேருமே எமாரா சித்து பிள்ளைக்கு எடுமா காலி பண்ணுமா. இறுதி மொழியாக இந்த கண்ணன் வைத்த இந்த ஏழரைக்கு மந்திர ஜனங்கள் அனைத்தும் அந்த முருகப் பெருமாள் எடுக்க முடியவில்லை. பெருமா பாய் சுட்டுங்களா போவீருமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெண்டு பேரும் செத்துருவாங்க. அதுக்குள்ள போறாங்க அறிவு வருமா? ஏண்டா நாங்களா சாவ போறோம். என்ன ஆவாங்க? அடுத்த பிரிவுல மண்ணடி பாம்பா பொறுப்பாங்க. பாயோட சுத்தி வருவாங்க. இறுதி மொழியாக இந்த தெய்வீக கலசத்தை முருகப்பெருமான் ஏன்னா அந்த ஜோய உருவம் கொண்டு அந்த முருகப்பெருமானே எடுக்க முடியல. அப்புறம் வேற யாரும் எடுக்கிறாங்கன்னா அந்த தெய்வானை ஜோயிச்சாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க தான் இந்த கலசத்தை எடுக்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்னா சூரர்லாம் சம்ஹாரம் பண்ணவர் அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமான். அப்படிப்பட்ட சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசூர் என்று சொல்லக்கூடிய கொடி அறுக்கிறவங்களாம் அழித்தவர். ஆனால் அந்த கண்ணன் வைத்த மூடி எடுக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட இல்லை. அப்புறம் எப்படி இந்த தெய்வானை எடுக்கிறாங்கன்னா தன்னுடைய கணவன் இறந்து விட்டானே என்பதை நினைத்தவுடனே அந்த நேரத்தில் மாதவிடாய் போயிடுறாங்க. ஏன்னா இன்னிடத்த தாயாக இருந்தாலும் உடல் பிறந்த அக்கா தங்கியாக இருந்தாலும் தொட்டு தாலி கட்டி மனைவியாக இருந்தாலும் பெண்ணுக்குரியது மாதவிடாய். மாதத்திற்கு ஒரு முறை 3 நாட்கள் 5 நாட்கள் 7 நாட்கள் என்பது பெண்ணுக்குரிய நாள். அப்படிப்பட்ட அந்த உலகால நாயக விளங்கக்கூடிய அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானுடைய மனைவியாக விளங்கக்கூடிய துணிவியாக விளங்கக்கூடிய அந்த தெய்வானை ஜோயச்சாக இருக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய கணவன் இறந்து விட்டானே என்ற அதிர்ச்சியில மாதவிடாய் போயிடுறாங்க. அதனால வந்து பார்த்தா அந்த கண்ணன் பெற்ற வரங்கள் மந்திரங்கள் எதுவுமே வந்து பலிகளையா. ஏன்னா நிறைய நம்ம கிராமத்துல கூட பார்ப்போம், நம்ம வீட்டிலேயே பார்ப்போம். அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய தாய் குலங்கள் வந்து பார்த்தோன்னா அந்த மாதவிடாய் காலத்துல எந்த கோவிலுக்கு செல்ல மாட்டாங்க, எந்த வீட்டுக்கு செல்ல மாட்டாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தை பூஜை அறைக்கு போக மாட்டாங்க. என்ன காரணம்னா அந்த சாமி நம்ம கண்ணை குத்திரும், நமக்கு அதெல்லாம் ஒரு வந்து ஆபத்து நேரம் அப்படிலாம் உங்களுக்கு கிடையாதான். என்ன காரணம் கேட்டீங்கன்னா அந்த பெண்கள் மாதவிடாய் காலத்துல ஒரு ஆலயத்துக்குள்ள செல்றாங்கன்னா அந்த ஆலயத்தினுடைய அம்மனுடைய சக்திகளே குறைந்து விடும். இழந்திருக்கக்கூடிய பூஜாரிக்கு போனா கூட அந்த காலத்துல அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா போக்குற நேரத்துல அந்த தெய்வீக சக்திகள் அனைத்துமே குறைஞ்சிடுமா தெய்வத்துக்கு. அதனாலதான் அந்த நேரத்துல அந்த கண்ணன் பெற்ற வரங்கள் அனைத்தும் பலிக்கல. ஏன்னா ஒரு கிராமத்துல ஒரு ஆலயத்தை கட்டி இருக்கிறோம்னா அஷ்டபந்தனமாக கும்பாபிஷேகம் செய்யறோம்னா கரெக்டா 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ஆலயத்தை கும்பாபிஷேகம் செய்யணும். அப்படி செய்யும் பொழுதுதான் மீண்டும் திருப்பணி செய்யும் பொழுதுதான் அந்த அம்மனுடைய சக்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். ஆலயமா இருக்கட்டும், முனீஸ்வரமா இருக்கட்டும், காவல் தெய்வமாக அனைத்து தெய்வமா இருந்தாலும்
12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த ஆலயத்தை மீண்டும் திருப்பணி செய்து அந்த அஷ்டபந்தன மகா கும்பேஷம் சொல்லக்கூடிய ஆலய திருப்பணி செய்யும். அப்புறமற்ற இந்த இறுதி மொழியாக இந்த கலசம் முடிக்கின்றோம். தயவு செய்து அமைதியார்ந்து கண்டுகளுக்கு மறுக்கின்றோம். அடுத்து ஒரு காலி வாஷம் இருந்து பார்த்துட்டு அம்மன் கரத்தால விருதி வாங்கிட்டு அம்மா தாயி அகிலாண்டு மொழி பிரம்ம நாயகி ஆதிபரா சத்தியம்மா சத்தியம் ஒன்று சமயம் தாயி இந்த உயிருள்ள கலசத்தை என்னுடைய கலம் தொட்டு எடுக்க போறேன் அம்மா. இந்த பாவிக்கு நீங்க தான் ஒரு துணியாக இருக்க வேண்டும் தாயி. செல்லாதா
தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும்